அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி அவசர முறையீடு செய்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வரும் நிலையில் உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி அவசர முறையீடு செய்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளினுடைய வீடுகளில் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் காலை முதலே சோதனை நடத்தி வருகிறார்கள். கோவை, சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் நிர்வாகிகளினுடைய வீடுகளில் சோதனையானது நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த சோதனை தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு ஒன்று செய்யப்பட்டு இருக்கிறது. கட்சியினுடைய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய சங்கர் மற்றும் சேவியர் பெலிக்ஸ் ஆகியோர் நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வில் முறையிட்டு இருக்கிறார்கள். அதாவது என்ஐஏ அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராகி விளக்கமளிக்க அவகாசம் வழங்காமல் உடனடியாக இந்த சோதனை செய்யப்பட்டு வருவதாக அந்த முறையீட்டின் பொழுது அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்தனர். இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இன்று பிற்பகலில் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தனர். எனவே இந்த என்ஐஏ சோதனைக்கு எதிரான மனு நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தர் மோகன் அமர்வில் இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வர இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.